அண்ணா உண்மையாகவே ஒரு மாபெரும் மனிதர்ண்ணா. சீரியஸாக நான் முன்னாடியே ஒரு 3-4 வருஷமாகவே அந்த சின்ன சின்ன வீடியோஸ் யாராவது போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்டன் ஐயா வந்தக்கப்புறம் தான் பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நல்ல நல்ல சாப்பாடு கிடச்சிட்டு இருக்கும் ப்ரொடக்ஷன் சைடில். ஸோ வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல நல்ல ஃபுட்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து கேப்டன் ஐயா வந்ததுலேருந்து தான் நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லைண்ணா அன்னதானம். அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம். ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது பசிச்சுக்கிட்டே இருக்குமா. நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், இந்த ஆள் கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்களாம். எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதான கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த விரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷர். அதனால தானே ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம் தானே. அந்த ஒரு துணிவுண்ணா, நல்ல ஒரு துணிவு சீரியஸாக. அதுவும் அது உங்ககிட்டயே சொல்கிற பார்த்தீங்களா, ஐயோ அதுதாண்ணா. 11 மணிக்கு நான் வரேன்னு நான் சொன்னேண்ணா. 11 மணிக்கு வரேன்னு நான் சொன்னேன். நான் வரலண்ணா. என்கிட்ட சொன்னது 1 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க. நான் எப்போ ஃபோன் எடுத்திருக்கேன். ஓகே அதானா நீங்கள் யார் சொன்னாங்களோ அவங்கள நீங்கள் பர்டிகுலராக சொல்லணும். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு காஞ்சிபுரத்தில் கோர்ட்டு. நான் இங்கேருந்து நான் காஞ்சிபுரத்துக்கு போய் ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கண்ணா. நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி போய் கோர்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு அங்கேயும் அட்டன் பண்ண முடியாமல் மறுபடியும் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி நான் இங்கே வரேன். நான் சொன்ன டைம் 1 மணிக்கு. இவங்க தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் என்னால் 1 மணிக்கு வர முடியல. ஆனா நானுமே அதுக்கு தானே வெயிட் பண்றேன்னா என்னன்னா பிளான் இருக்கீங்க சொல்லுங்கண்ணா. அதான் நான் நியர்பை நான் சென்னையில தான் இருக்கேன். ஆனா எனக்கு கோர்ட்டு காஞ்சிபுரத்துல எல்லாம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு வரும்போதே கோர்ட் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன இருக்கும். எனக்குமே வரணும்னு தான் ஆசை. ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசுறேன். நீ பத்திரிகை நிருபர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுடி மாதிரி கழுத்துல ஒரு கட்சிமை கட்டிட்டு கேள்வி கேக்குறீங்க. நல்லா சொல்றேனே. நம்பிக்கை வந்து அந்த கை கட்டு பிரிச்சாச்சு பாருங்க. ஒரு வாட்டி பாருங்க. அடி கேமரா அடியில் கட்டுங்க. கை கட்டு பிரிச்சாச்சு. சட்டப்பட்டு கவலை தெரியல. முதுகுல கட்டி பிரிச்சாச்சு. அது கேரளால தான் போயிட்டு சரி பண்ணிட்டு வந்தானே. வந்து இல்ல அது வேற. அது வந்து அதனால முடிச்சிட்டு இப்பதானே வந்தோம். சரிண்ணே நீங்க அடுத்த கேள்வி அடுத்து என்ன ஓகேண்ணே. ரீசனா ஒரு வீடியோ ஒன்னு இதுல போய் நிக்குது. என்ன வீடியோ என்ன போயிட்டு இருக்கு? நீங்களும் ஒரு பொண்ணு வந்து அந்த வீடியோ இதுல போயிடுது. பட் அதுக்கு டைம் இருக்கு. ஆனா அந்த சித்த வைத்தியசால தான் வந்து பார்த்தாங்கனே. ஆமாண்ணே. கேரளால இருக்கக்கூடிய கட்டு போற இடத்துல வந்து பார்த்தாங்கனே. ரெண்டாவதுனா இதுல பர்சனல் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயாவுக்காக வந்துக்கிறோம். அவ்வளவு பெரிய மாமனிதருக்காக வந்திருக்கிறோம். அந்த இடத்துல பர்சனல் கேள்வி கேட்காதீங்க. எங்களோட பிரஸ் மீட் இருக்கு. எப்ப வந்திருக்கோன்னு முக்கியம் இல்ல. கரெக்ட்டா வரோமா? படத்தோட பிரஸ் மீட் இருக்கு. அந்த இடத்துல கேள்வி கேளுங்க. இதுக்கான வீடியோ சொல்றேன் சார். இதுக்கான கேள்வி கேக்குறவங்க இந்த இடம் கிடையாது சார். ப்ளீஸ் சார். சேல்ஸ் எப்படி போயிருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. எவ்வளவு யூனிட்ஸ் போயிருக்கு? ஒரு 400 யூனிட்ஸ் 300 யூனிட்ஸ் போயிடுச்சுண்ணா. ஆமா ஏன்னா ஆஃப்லைன் சேல் தான். அதுல ஸ்கேம் நடந்திருக்கிறதா? ஓ ஸ்கேம்னா என்ன ஸ்கேம்னா? ஸ்கேம்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கள் சொல்லுங்க. இருங்க ஸ்கேமுக்கான வார்த்தைகள் என்ன? ஸ்கேம்னா அதுக்கான மீனிங் என்ன சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கலண்ணா. ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன்னா ஓகே ஒரே நிமிஷம் தள்ளிங்க. சொல்லுங்கண்ணே. எந்த பிராண்டோட எடுத்து நாங்க பேர் மாத்தி போடுறோம். அதுக்கான விளக்கம் கேட்கறீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுட்டு கேளுங்க. அதாவது ஓவர்லாப்பிங் கிடையாது. அது கேக்குறேன். இங்க பாருங்க வெளிய இருக்கிற மாடல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கேள்வி. தெரியாம நீங்க கேக்குறீங்க. வெளிய இருக்கிறது ஹார்ட்வேர், உள்ள இருக்கிறது சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது பிசிபிங்கிறது ஒரு யூனிட். அதாவது நம்ம போன்ல எப்படி மதர் போர்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி உண்மை வாங்கலாம். சோ அதனால தெரியாம கேள்வி கேட்க கூடாது. அதோட உங்களோட ப்ராடக்ட்டோட எங்களோட ஓன் பிராண்டிங் क्वेश्चन இதுக்கு மேல எவ்வளவு என்ன அப்படி அதானா உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோட சாஃப்ட்வேர், வெளிய இருக்கிற அப்ளிகேஷன் எங்களோட அப்ளிகேஷன், லைஃப் டைம் ஃபுல்லா நாங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேம்ங்கற அது மிகப்பெரிய வார்த்தை உங்க வாயில இருந்து எப்படி வரலாம்னு கேக்குறேன் நான். அதுதான் அலிகேஷன். ஸ்கேம் அலிகேஷன் ஸ்கேம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்ட அரை மணி நேரம் ஆச்சுனே. அதுக்கு மீனிங் சொன்னீங்களா? ஸ்கேம்னு சொன்னது அலிகேஷன். ஓகே நான் விளக்கம் கேட்டேன். அதுதான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. அதுக்கான விளக்கம் நான் இப்ப கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்னங்கிறது ரெண்டாவது விஷயம். அது ஸ்கேம்னா என்ன? அதுக்கு
மீனிங் என்னன்னு கேட்டேன். அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். அதை பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க இது வரைக்கும் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிருக்கீங்களா உங்களோட சோஷியல் மீடியா? அண்ணே ப்ளீஸ் உங்க கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. நான் இங்க பாருங்க என்ன வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க. தான் 11 மணில இருந்து வெயிட் பண்ணீங்களா? இது என்ன வீடியோன்னு பாருங்க. இத போட்டேனே நானு. பதில் கொடுத்திருக்கீங்க, பதிலே கொடுக்கல நீங்க, நான் கொடுத்துட்டேன். ரெவல்யூஷன் தான் கேக்குறோம். உங்களோட யூனிக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஈவன் வாங்குற கன்சூமர்ஸ் கூட வந்து அது புரியுது. இல்லனா அவங்களுக்கு அதாவது நான் பாத்துறேன். சோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி போட்டா நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லதுதான். பட் நல்ல விதமா போட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒண்ணுமே தெரியாம இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்கு, இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்கு, எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நாங்க ட்ரேட் பண்றோம். நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம். ஆனா மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25,000 டிவைசஸ் பண்ணணும். நாங்க பண்றது இப்போ ஆஃப்லைன் சேல். இப்பதான் அதாவது நேத்துல இன்னில இருந்து தான் ஆன்லைன் சேலே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 25,000 பீசஸ்னா நான் இந்தியா ஃபுல்லா தரணும். அப்படி இருந்தால் தான் என்னால் 25,000 பீசஸ் தர முடியும். அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி க்ரோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனியை சார்ந்து தான் இருக்கும். அதான் இல்ல, இந்த விளக்கம் தான் அவ்வளவுதானே. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.